நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாட் அண்ட் டேஸ்ட். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பாசிப்பருப்பு பயன்படுத்தி பாயசம் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி. இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துடலாம். 3/4 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முந்திரி, திராட்சை, 2 ஏலக்காய் எடுத்திருக்கிறேன். அதனோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கிறேன். இப்போ நம்ம வெல்லம் பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். வெள்ளைக்கரைசல் ரொம்ப பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாலே போதும். இதில் நிறைய டஸ்ட்லாம் இருக்கும். நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். 3/4 கப் பருப்புக்கு நமக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளைக்கரைசல் நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ணிடலாம். ஒரு பேனில் நம்ம எடுத்துருக்கிற பாசி பருப்பு வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம குக்கரில் வச்சு ஒரு 2 விசில்ஸ் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பருப்பு வறுத்து பண்ணும்போது பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு அதை மாற்றிடலாம். அதனோட நம்ம 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைக்கரைசல் நம்ம சேர்த்துடலாம். நல்லா வடிகட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளைக்கரைசல் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் பாயசம். இப்போ நம்ம சேர்த்த வெள்ளைக்கரைசலோட பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகி பாயசம் நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம 2 ஏலக்காய் சும்மா தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பானில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதனோட கொஞ்சமாக திராட்சை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது ரெண்டையுமே வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் துருவல் நம்ம ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் சின்ன பீசஸாக கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸ் முந்திரியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் ஹாட் அண்ட் டேஸ்ட் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறது மூலமாக என்னோடய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.